Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஆதித்யா பிர்லா சன் லைஃப் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் NFஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ்லேயும் ஏகப்பட்ட ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டைம் ஹாரிசன் என்ன, நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த ஃபண்டில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குதுன்னு தெளிவாக புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் மிஞ்சும். அதனால தான் எப்போதுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலிமா பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, என்ன செக்டார் பண்ணுவாங்க, அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அது கிளைண்ட்டோட ரிஸ்க் அப்பிடைட்க்கு அதுக்கு மேட்ச் ஆகுமாங்கிறத எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரான ஃபண்டை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டோட கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை கேட்டு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போது இந்த ஃபண்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பொதுவாக எல்லா கண்ட்ரிலையும் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கானமியை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு கோவிட் வந்தவுடனே ஒரு பெரிய ஒரு அன்சர்டனிட்டி க்ரியேட் ஆனிச்சு, எல்லா பிஸ்னஸும் டவுன் ஆனிச்சுங்க. அது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபார்மாக இருக்கட்டும், எஜுகேஷன், எல்லா செக்டார்ஸும் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட்ஸ் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் எல்லா கண்ட்ரியோட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, எக்கானமி திரும்ப பழைய ட்ராக் கொண்டு வரதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுத்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க, நிறைய லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணாங்க, சில செக்டார்ஸை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பீக் போகும். திரும்ப பீக் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் வரும், மறுபடியும் மார்க்கெட் கரெக்ட் ஆகும், மறுபடியும் ரெசிஷன் போகும், திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். இது வந்து எப்போதுமே வந்து ஒரு சைக்கிளுங்க. இந்த மாதிரி மார்க்கெட் எக்கானமி டவுன்லேருந்து ரெக்கவர் ஆகும்போது ஒரு செட் ஆஃப் செக்டார்ஸ் வந்து பயங்கரமாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். அதே செக்டார்ஸ் வந்து அந்த மார்க்கெட் ரெசிஷன் போகும்போது அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்மே பண்ணாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பயங்கரமாக குறைச்சாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சோடனே ஃபஸ்ட்டு பெருசாக பெனிஃபிட் ஆகக்கூடிய செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஏன் ரியல் எஸ்டேட்? ஹவுசிங் லோன் வந்து 7% கீழே நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிது இன்றைக்கி. ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% கீழே கிடைக்கும்போது நிறைய பேர் ஒரு வீடு கட்டலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ அந்த பக்கம் டிமாண்ட் க்ரியேட் ஆகும். அப்போ ரியல் எஸ்டேட் செக்டார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிமெண்ட்டு, ஸ்டீலு, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் பெட்டராக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே இன்னொரு சிச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹவுசிங் லோன் வந்து ஒரு 12%, 14% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய பேர் வீடு கட்டுறதை குறைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ சிமெண்ட்டு, ஸ்டீலோட டிமாண்ட் குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக இந்த செக்டாரை ஐடென்டிஃபை பண்ணி கரண்ட் எக்கானமி எப்படி இருக்குது, இதில் எந்தெந்த செக்டார்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த செக்டாரோட ரன்அப் முடிஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷனில் வேறு ஒரு மேக்ரோ சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பீக்கில் இருக்கும்போது எந்த செக்டார் பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோவை செல் பண்ணிவிட்டு அந்த போர்ட்ஃபோலியோவை வாங்குறதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து பொதுவாக இந்த நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோம், இப்போ மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனில் இருக்கோமா, பீக்கில் இருக்கோமாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கீ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எக்கானமிக் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, கிரெடிட் க்ரோத், பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் எந்த பக்கம் நிறையா கொடுக்குறாங்க, கார்ப்பரேட்டோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் ஒவ்வொரு கம்பெனியோட இன்வென்ட்ரி எவ்வளோ வச்சுருக்காங்க, கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த மாதிரி வச்சுருக்காங்க, மானிட்ரி பாலிசி என்ன பண்ண போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், எக்ஸ்பான்ஷன் மோடில் இருக்கோமா, பீக் மோடில் இருக்குமாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்து இப்போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு எக்ஸ்பான்ஷன் மோடில் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் மோடு எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், இல்லை எத்தனை மாதத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அகெயின் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் பாலிசி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்ரி பாலிசி, ப்ளஸ் டொமஸ்டிக்காகவும் குளோபலாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு, ரெகுலேட்டரி சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு புல் ரன்னோ இல்லை அந்த ஒரு செக்டார் வந்து ஒரு வருஷத்துக்கு பர்ஃபார்ம் பண்ணுமா, அதை பேஸ் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் இல்லை 6 மந்த்ஸ்க்கு தான் பர்ஃபார்ம் பண்ணுமாங்கிறது டிசைட் ஆகும். ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் இந்த டைம் ஹாரிசன் வித்தியாசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 2012 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கர ரெசிஷனில் இருந்தோம். அந்த பீரியடில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு செக்டார்னு பார்த்தீங்கன்னா FMCG. ஏன் அப்படின்னா மார்க்கெட் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, எக்கானமி எந்த லெவலில் இருந்தாலும் சரி, FMCG செக்டார்ஸ்க்கு அந்த நீட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி, மக்கள் வந்து அவங்களோட தேவையான பேசிக் எசென்சியல்ஸ் வாங்கி தான் ஆகணும், க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கி தான் ஆகணும். அதுதான் FMCG செக்டார்னு சொல்லுவாங்க.
அதே இது 2021 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்க்கு அப்புறமா நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மி பண்ணதுனால மெட்டல்ஸ் வந்து மோர் தென் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சிமெண்ட்டும் மோர் தென் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் திரும்ப மேலே ஏற்றிட்டாங்கன்னா திரும்ப FMCG பர்ஃபார்ம் பண்ணும். அப்போது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி லைக் மெட்டல், சிமெண்ட், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ரெசிஷன் வரும்போது இதை செல் பண்ணிவிட்டு FMCG மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்னை ஒரு செக்டாரில் கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ரன்அப் முடிஞ்சிச்சின்னு ஃபீல் பண்ணும்போது வேறு ஒரு செக்டாருக்கு ரொட்டேட் பண்ணிடுவாங்க. இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் இவங்க ஃபாலோ பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கானமி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எந்தெந்த செக்டார்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அந்த செக்டாரை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு மேக்ரோ எக்கனாமி சுச்சுவேஷன் மாறும்போது அப்போ என்ன செக்டாரோ இந்த செக்டாரை செல் பண்ணிட்டு அந்த செக்டாருக்கு மாற்றிப்பாங்க. இது நார்மல் ஓப்பன் எண்டட் ஃபண்டு. இதுக்கு எந்த மார்க்கெட் கேப் பயாஸ் கிடையாது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த செக்டாரில் வேணாலும் இவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வந்து அவங்க எப்படினா ஓவரால் ஸ்டாக்ஸை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. ஒன்று டிஃபென்சிவ் செக்டார், இன்னொன்று நான் டிஃபென்சிவ் செக்டார். டிஃபென்சிவ் செக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா FMCG, யூட்டிலிட்டிஸ், IT சாஃப்ட்வேர், ஃபார்மா, ஹெல்த் கேர் இது எல்லாமே வந்து டிஃபென்சிவில் வரும். நான் டிஃபென்சிவ்ங்கிறது மெட்டல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் குட், சிமெண்ட்டு, ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோ, கன்சியூமர் டியூரபிள் இதெல்லாம் நான் டிஃபென்சிவில் வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் மோடில் இவங்க நான் டிஃபென்சிவில் ஓவர் வெயிட் இருப்பாங்க. நாளைக்கே நம்ம ஒரு ரெசிஷன் போயிட்டோம் அப்படின்னா நான் டிஃபென்சிவை செல் பண்ணிவிட்டு டிஃபென்சிவ் பக்கம் வந்துப்பாங்க. இதுதான் இந்த ஃபண்டோட கீ அப்ஜெக்டிவ். அடுத்து கரண்ட்டாக இவங்க நான் சொன்ன இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி இவங்க பிலீவ் பண்ணுறது கரண்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபேஸில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்பான்ஷன் ஃபேஸில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஃபென்சிவ் செக்டார்ஸில் தான் இவங்க ஓவர் வெயிட்டேஜ் இருக்க போகிறாங்க. மற்றபடி இந்த ஃபண்டோட அதர் கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட். ஓப்பன் எண்டட் ஃபண்ட்னா NFO முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும், எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்க முடியும். ஆனால் ஐடியல் டைம் ஹாரிசன் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 5 years வியூ இல்லாமல் இந்த ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 rupees. SIP மோடில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1,000 rupees. எக்ஸிட் லோட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 yearக்கு முன்னாடி நீங்கள் விட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எந்த எக்ஸிட் லோடும் இருக்காது. இந்த ஃபண்டு 15th November ஆரம்பிச்சது. 29th November வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏற்கனவே இருக்கிற நார்மல் ஃபண்டுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபண்டில் வந்து மிக்ஸ் ஆஃப் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச்சில் தான் ஸ்டாக் செலக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ ஆதித்யா பிர்லாலே ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அங்கே வந்து அவங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவில் சில ஸ்டாக்ஸை எப்போதுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. FMCGயில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை விற்காமல் அதை வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பாக போணுச்சுனாலும் இந்த ஸ்டாக் சப்போர்ட் பண்ணுன்ட்டு. இதே இந்த மாதிரி பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் கம்ப்ளீட்டாக டாப் டவுன் அப்ரோச் மட்டும்தான் இருக்கும். டாப் டவுன் அப்ரோச்னால் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மேக்ரோ எக்கானமியை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி எந்த செக்டார் பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்ப்பாங்க. அதில் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. பாட்டம் அப் அப்ரோச்சுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. என்ன ஆனாலும் இந்த கம்பெனி பெட்டராக இருக்கும், இந்த கம்பெனி இல்லாமல் இந்த கண்ட்ரியில் வந்து எதுவுமே லைக் மேஜர் கான்ட்ரிபியூட் எக்கானமிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அதை பேஸ் பண்ணி அந்த செக்டார் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மேக்ரோவை பார்க்குறது வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டாப் டவுன் அப்ரோச் தான் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க டிஃபென்சிவ் அண்ட் நான் டிஃபென்சிவில் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த மார்க்கெட் கேப் பயாஸ் கிடையாது இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபண்டில் என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் என்னோடய வியூவில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சர்ப்ளஸ் இருக்குது. அந்த பணம் நிச்சயமாக நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு தேவைப்படாது. உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் கம்பேரிட்டிவாக கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் ஆதித்யா பிர்லா சன் லைஃப்பில் மட்டும்தான் இருக்கான்னா கிடையாது. நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் முன்னாடிலேருந்து இந்த ஃபண்டை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபண்டு சூட் ஆகுமா இல்லையா, உங்களோட கோல்ஸ் என்ன, அதுக்கு இந்த ஃபண்ட் ஃபிட்டின் ஆகுமான்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணணுன்னு உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Bye.